தந்த தமிழ் சேனலுக்கு உங்களை அனுகூட வரவேற்க. இன்றைக்கி அமாவாசை சமையல் தாங்க. பருப்பு உருப்படம் வேக வச்சு எடுத்துட்டேன். சில டிப்ஸுகளோடு இன்றைக்கி சமையல் பண்ணுறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். அதோட இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, கேரட், அவரைக்காய் போட்ட ஒரு சாம்பார். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி. இந்த பக்கம் கொள்ளு ரசம் வைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்சுருக்கீங்க. பருப்பை எப்போவுமே வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சு 4 வாட்டி அலம்பிட்டு தண்ணி விட்டு அதோட தேவையான பொருட்களை போட்டு எண்ணெயும் விட்டு வேக வைங்க. நல்லா மலர்ந்து வந்துடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காய்கறிகள் பார்த்திங்கன்னா வாழைக்காயெல்லாம் நான் வறுக்க தான் போகிறேன். அதனால் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா வெந்நீரை கொதிக்க வச்சு வாழைக்காயில் ஊற்றிருக்கேன். அதே போல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய்க்கும் நல்லா வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சு மொத்தமாக கொதிக்க வச்சு இதில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதே போல் கொடாம்புளியிலையும் கொஞ்சம் ஊற்றினா அது நல்லா கல் மாதிரி இருக்கும். கொடாம்புளி அதை நம்ம நல்லா ஊற வைக்கணும்னா அந்த மாதிரி வெந்நீரில் இல்லைன்னா முதல் நாளே குக்கரில் வேக வச்சு பேஸ்ட் மாதிரி பண்ணி நம்ம வச்சுட்டோம்னா வேறும்போது கொடாம்புளியை எடுத்துக்கலாம். அது இதயத்தை கட்டுப்படுத்தும், சக்கரை வியாதியெல்லாம் போக்கும். ரத்தத்தில் சக்கரை வியாதி சக்கரை இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சீக்கிரமாக வேகும். அது மட்டும் இல்லைங்க, குக்கரில் நம்ம விசில் விட்டு காய்கறி சாம்பார் வச்சோன்னா விட நம்ம கொதிக்க வைக்கிறோம் இல்லைங்களா, தானாக வதக்கி அதில் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் ரசம் கொடாம்புளி ரசத்துக்கு எல்லாமே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு பருப்பு வெந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வாழைக்காயை வறுத்துக்கலாம். நம்ம நல்லா அடுப்பில் வேக வச்சு நல்லா ஹீட்டோட இந்த மாதிரி மார்பர் கல்ல வைக்காதீங்க. அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே வெடிக்கக்கூடிய தன்மை இருக்கும். இப்போ பாருங்கள், வாழைக்காய் வறுக்கிறதுக்காக ஒரு பேனில் சேர்த்துட்டேன். வாழைக்காய்களை நறுக்கி நம்ம தண்ணியில் போட்டு வைக்கணும். இல்லைன்னா அது கருத்துரும். இல்லைன்னா மஞ்சள் பொடி போட்டு பெசரி வைக்கணும். இந்த பக்கம் சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு காய்கறியை நல்லா வதக்கிட்டு வேக வைக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கடுகு, சீரகம், சோம்பு. ஒரு கல்யாணத்துக்கு சமைக்கும் போது சோம்பு போட்டு தாளிச்சாங்க. வெந்தயம், காய்கறிகள் வெந்துட்டுருக்குங்க. இந்த பக்கம் மாங்காய் பச்சடிக்கு மாங்காய், குழம்பு மிளகாய்க்கும், தக்காளி, வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெல்லம் கடைசியாக வெந்து நம்ம தாளிக்கும் போது கொடுத்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் எப்போவுமே வதங்கும் போது குழம்பு பொடியெல்லாம் போடக்கூடாது. நல்லா வதங்கிட்டு கடைசியாக தாங்க பொடி போடணும். இப்போ இதை நல்லா வதங்கி வரட்டும். காய்கறியை நல்லா மூடி போட்டு வேக விட்டுடலாம். சாதம் வடிக்கிறதுக்கும் அரிசியை நான் இங்கே ரெடி பண்ணி ஊற வச்சுருக்கேங்க. ஊறுனா நல்லா மெல்லிசாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 1 கப் தண்ணி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு நல்லா காய்கறிகள்லாம் வேகட்டுங்க. இந்த மாதிரி ஒரு சாம்பார் வச்சு பாருங்கள், ருசி அதிகமாக இருக்கும். இந்த பக்கம் வாழைக்காயை வறுத்துட்டுருக்கேன். சிம்மில் வச்சு தான் பண்ணியிருக்கேன். அதுபோல் காய்கறியை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வேகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. வேகட்டுன்னு பார்க்கலாம். வெங்காச்சு இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துட்டு நம்ம ரசம் தாளிச்சுக்கலாம். ரசத்துக்கு நெய் விட்டுருக்கேங்க. நெய் விட்டு தாளித்து பாருங்கள். விருந்து வைக்கிறீங்க அப்படின்னா நெய் விட்டு தாளித்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு போட்டிருக்கேன். கொஞ்சம் சீரகம், பச்சை மிளகா, எல்லாமே சாம்பார் ரசம் எல்லாமே நம்ம வைக்கிற மாதிரி தான். ஆனால் நம்ம இந்த சின்ன இதை கூட சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ கடுகு வச்சாச்சு, கொள்ளு ரசத்தை சேர்த்துக்கலாம். இப்போது இதோட நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஒரு கரண்டி சேர்த்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு ரசம். எங்கள் பெரியம்மா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க பருப்பு சேர்க்காமல் ரசமே வைக்க மாட்டாங்க. இப்போ இந்த பருப்பு ஊற்றிருக்கிறதால இந்த ரசம் வந்து நல்லா கொதித்து வரணும், கொதிக்கட்டும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி வெந்தாச்சு. முள்ளங்கியும் அவரைக்காய் மொச்சம் இருக்கு இல்லைங்களா, அதை தான் கொஞ்சம் வேகலை, அதுவும் வேகட்டும், நம்ம கூட்டிடலாம். காய் அத்தனையும் வெந்து போச்சு. இப்போ இதுக்கு தேவையான சாம்பார் பொடியெல்லாம் சேர்த்துடலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். சாம்பார் பொடி 2 ஸ்பூன். இதில் வந்து நான் புளி சேர்க்க போகிறதில்ல, புளிக்கு பதில் மாங்காய் காய்கறியோடு முதலே வேக வச்சோம்னா அது குழஞ்சிரும். இப்படி நம்ம வேக வைக்கும்போது நமக்கு முழுசாக கிடைக்கும். எல்லாத்துலேயுமே புளிப்பு ஏறிடும். நான் போட்டிருக்கிறது மூக்குள்ளி மாங்காய் தான். இப்போ இதுக்கு ஏற்ற உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருவோம். உப்பு பருப்பு போடுறதால கொஞ்சம் கூட சேர்க்குறேன். இப்போ சாம்பார் பொடி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்துடுங்க. இது மாதிரி நெய் பாட்டில் கொஞ்சம் நெய் ஓட்டிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதை அடுப்பு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ரசமோ இல்லை பருப்போ வேக வச்சு சூடாக இருக்கும் இல்லைங்களா, அதை இதுக்குள்ளே ஊற்றணுன்னா போதுங்க. இதில் இருக்கிறது எல்லாமே சுத்தமாக வந்துடும். பாருங்கள், பருப்பு தண்ணியை ஊற்றிருக்கேன், அப்படியே சுத்தமாக வந்துடும் உங்களுக்கு நெய். குடம்புளி பருப்பு ரசம் ரெடியாகிடுது. அந்த ரசம் வந்து நம்ம இறக்கிட்ட பிறகு கொஞ்சமாக அதில் தண்ணி விடுங்க, வாசம் தூக்குன்னு சொல்லுவாங்க. மாங்காய் பச்சடிக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப எண்ணெய் விட்டக்கூடாதுங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பிகினர்ஸ்க்காக சொன்னேன். கடுகு வெடிக்குது. இப்போது மாங்காய் பச்சடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதோட உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கணும். வேணும் ஒரு பொடி வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம்னா போதும். நல்லா இது குழஞ்சாங்க சேர்த்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா சிங்கில் 2 குக்கர், ஒரு பேனு, அதுக்கப்புறம் மூடி. இதை அந்த பக்கம் சாம்பார் கொதிக்கிறதுக்குள்ளே நான் இதையும் ஃபினிஷ் பண்ணிடுவேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கி அமாவாசை சமையல் முடிஞ்சது. ஒரு அருமையான சாம்பார், வாழைக்காய் பொரியல். ஆரஞ்சு வந்து நான் சாப்பிட்றதுக்கு விரதம் இல்லைங்களா, அது சுகர் இருக்கிறதால படப்படன்னு வரணும், அதனால் ஆரஞ்சு வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு. இந்த பக்கம் ரசம், கொடாம்புளி பருப்பு ரசம், வாழைக்காய் பொரியல், அதாவது வாழைக்காய் வறுவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சூடாக ஒரு 11 மணிக்கு சாதமும் அப்பளமும் பொரிச்சுக்கிட்டேன். முடிஞ்சது அமாவாசை விரதம்.